ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார்ட்டையும் ரொம்ப 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 சாரி. நான் வந்து கப்புள் ஆஃப் மந்த்ஸாக வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு. பிகாஸ் வந்து லைஃப்பில் நிறையா வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய நடந்துச்சு. எல்லார் லைஃப்லையும் சேஞ்சஸ் இருக்க மாதிரி என்னோடய லைஃப்லையும் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து அதுலேருந்து நான் வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நாளாச்சு. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அது தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு டிசம்பர் 23 வந்து அப்பா வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்ததுனால அதுலேருந்து எங்களால் வெளியவே வர முடியல. எனக்கு கொஞ்சம் அந்த ஹீலிங் டைம் தேவைப்பட்டுச்சு. சரி, ஓகே, கொஞ்ச நாள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எதுவுமே வந்து நம்ம போட வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சி கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஜான் ஃபெப் மார்ச் போச்சு. ஆஸ் யூஷுவல் ஒர்க், நம்மளோட ரொட்டீன், துருவன் பார்த்துட்டு அது மாதிரி போச்சு. மார்ச் மந்த் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 15-16 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 kg கிட்ட லாஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒர்க் அவுட்டு எல்லாமே போச்சு, நல்லா போச்சு. ஒரு 15-16 டேஸ் கழித்து எனக்கு வந்து சிக்காயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியல என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நினச்சாலும் எனக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. எப்பயுமே நான் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுற ஆள். பட் இதெல்லாம் போடாமல் இருந்ததுக்கு சில காரணங்கள் எல்லாமே இருக்குது. டியூ டு பர்சனல் ரீசன் என்னால் நிறையா வந்து அந்த டைமில் எதுவுமே போட முடியல. அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூ வரைக்கும் போகி ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலைஸில் இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு 1 or 2 டேஸ் வீட்டில் இருந்தேன். அகைன் சிக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 டேஸே வந்து ரொம்ப ஹாரிபிளாக இருந்தது. எனக்கு ஹாஸ்பிட்டலில் என்னடா இது மறுபடியும் ஹாஸ்பிட்டல், மெடிசன்ஸ், ட்ரிப்ஸு இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது அன்பிலீவபுளாக இருந்தது. அப்போ வந்து ஹார்ட் பம்பிங் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாருமே பயந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பயந்துட்டார். நம்மளுக்கு படுத்துட்டு இருக்கும்போது மட்டும் ஹார்ட் பீட் வந்து கம்மியாக இருந்தது. உட்காரும்போது கொஞ்சம் ஓகே பெட்டராக இருக்குது. பட் படுத்தா மட்டும் ஹார்ட் ரேட் 30-38 கிட்டலாம் போச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப பேனிக் ஆகிட்டோம். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்து கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் மே மந்த் நான் வந்து கரெக்டாக மே எண்டு ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கு தெரிய வருது செகண்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சர்ப்ரைசிங், ஷாக்கிங், அந்த ஃபீலிங்கை வந்து ரொம்ப மிக்சடாக, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்ததுனால என்னால் எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் செகண்ட் பேபி சுத்தமாக பிளானே இல்லை. நாங்கள் வந்து துருவன் இருக்கான், அதுவே போதும், போகிற வரைக்கும் போட்டோம், லைஃப் எந்த ஃப்ளோவில் போதும் அப்படியே போகலாம் அப்படின்ற இதில் தான் இருந்தோம். செகண்ட் பேபிலாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. கன்ஃபார்ம் ஆன உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, கொஞ்ச நாள் போட்டோம், 3 மந்த் ஆகட்டும், நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இப்போ வந்து 5th மந்த் ரன்னிங். நான் வந்து இப்போ தான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். 3 மந்த் முடிஞ்ச உடனே சொல்லணும்னு நினச்சேன். சரி, 5th மந்த் ஸ்கேன் போட்டோம், போன பிறகு சொல்லலாம். ஆக்சுவலி இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு ஸ்கேன் இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போவே உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு எப்போ வீடியோ எடுக்கலான்ட்டு ரொம்ப திங்கிங்லேயே இருந்ததுனால இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டு சரி, ஓகே, நம்ம வீடியோ எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி துருவன் பர்த்டே வந்து ஜூலை போச்சு. அப்பயுமே வந்து பெருசாக நாங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. என்னோடய பர்த்டே போச்சு, ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பண்ணல. இப்போது செகண்ட் பேபி நம்மளுக்குள்ளே இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு காட் கிஃப்ட் மாதிரி அன்எக்ஸ்பெக்டடுன்றதுனால நாங்கள் வந்து எந்த பேபி இருந்தாலும் ஓகே, நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன். ஈவன் துருவனுக்குமே நான் பெருசாக வந்து கேர்ள் பாய் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனி பேபி ஹெல்த்தி பேபியாக இருந்தால் போதும்னு நினச்சா. சேம் அதே மாதிரி தான் இப்போயுமே நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நமக்கு எல்எம்பி அன்னோன் அப்படின்ற மாதிரி டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி க்ரோத் வச்சு பார்க்கும்போது இது வந்து 19th வீக். ஸோ எல்லாருக்கும் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். பிகாஸ் என்னென்னா
நான் ஆல்ரெடி நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து நிறைய டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய ஃபீடிங் ட்ரெஸ் எல்லாமே வந்து நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேஜ்லாம் வந்து ரக்ஷிதா கலெக்ஷன்லாம் செக் பண்ணியிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இனிமேல் நம்ம வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இனிமேவும் அது இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த விஷயம் பர்டிகுலராக நான் வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ நிறைய நியூ மாம்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கலாம். இல்லை நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து டாட்லர் மாமா இப்போ ஆகிட்ருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மாம்லாம் கூட பார்த்துட்ருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எதுனா தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள். மேபி இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி ப்ரெக்னென்சி இஸ் யூனிக். அதே மாதிரி தான். ஸோ துருவனுக்கு இருந்த மாதிரி எனக்கு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட வந்து ஆன்சர் கிடையாது. பிகாஸ் அது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஈவன் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆகட்டும், என்னோடய மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ குவைட் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி ஐ ஃபெல்ட். பட் இது வந்து அதுக்காக ஜெண்டர் இதுதான் அதுதான் அந்த மாதிரிலாம் ப்ரிடிக்ஷனுக்குலாம் நான் போகலை. பிகாஸ் ஒருத்தருக்கு இருக்க சிம்டம்ஸே இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ எனக்கே ஃபஸ்ட் பேபிக்கு இருக்க சிம்டம்ஸ் செகண்ட் பேபிக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வேறு ஏதாவது இந்த டைமில் இப்படி கேர் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதனா எனக்கு வந்து சஜஷன் எதனா கொடுக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா I'll try to make it happen. Thank you so much for watching this video. See you. Take care. Bye-bye.